friends, welcome to Teeztotaller. So last 2 months வந்து நம்ம சேனல்ல வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணல. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இந்த யூனிட்டோட ஷிஃப்டிங் நடந்துட்டு இருந்தது அண்ட் இதுக்கப்புறம் will restart to upload the videos. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல கண்டென்ட்டாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த 2 monthsல வந்து எனக்கு நிறைய என்கொயரிஸ் வந்து கால்ஸ் அண்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. எந்த டைப் ஆஃப் மெத்தட் வந்து ஸ்டார்டிங் என்ட்ரி லெவலுக்கு நம்ம சூஸ் பண்ணுறது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, என்னென்ன ட்ரைனிங்ஸ்லாம் தேவை அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ என்னோட ஆன்சர் அண்ட் சஜஷன் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவலுக்கு வந்து வைனல் பிரிண்டிங் இஸ் பர்ஃபெக்ட். ஸோ எதனால சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நானே ஆல்ரெடி என்னோட சேனலில் சொல்லியிருக்கேன். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸ்க்ரீன் பிரிண்ட் இருக்குது, DTF இருக்குது, D2G இருக்குது, வைனல் இருக்குது, பிரிண்டிங் வைனல் இருக்குது, சப்ளிமேஷன் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. பட் ஒரு என்ட்ரி லெவலுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மெத்தடு இருக்கும் பர்ஃபெக்ட், எல்லா மெத்தடுமே தேவைதான். ஸோ டிஷர்ட் பிரிண்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு மெத்தடை வச்சு வி கான்ட் ரன் த பிஸ்னஸ். சரிங்களா? ஸோ எல்லா மெத்தடுமே தேவைதான். பட் இனிஷியலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் நாலேஜ் அண்ட் ப்ராசஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா வைனல் பிரிண்டிங் ஷுட் பி த பெஸ்ட் ஃபார் என்ட்ரி லெவல். சரிங்களா? இதுதான் என்னோட சஜஷன். ஸோ எதுக்காக சொல்றேன்னா நிறைய பேர் கேட்டீங்க டிடிஎஃப் பற்றி சொல்லுங்க அப்படின்ட்டுங்க. ஸோ டிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மெத்தடு தான். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா கலர் வேரியேஷன், ஸோ குவான்டிட்டி இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. ஒரு சிங்கிள் லார்ஜ் குவான்டிட்டி மட்டுமே பண்ணிடலாம். பட் டிடிஎஃப்ன்றது ஒரு நியூர் டெக்னாலஜி அண்ட் அதில் வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் பிரிண்ட் காஸ்ட்டும் அதிகம் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் வைனல் பார்த்தீங்கன்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் வைனல் பார்த்தீங்கன்னா நான் 3 years வந்து நானும் வந்து நீங்கள் நிறைய யூடியூப்ல யார் எந்த வீடியோஸ் போய் பார்த்தாலுமே இந்த டிஷர்ட் பிரிண்டிங் பிஸ்னஸோட இனிஷியல் ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா வைனல் பிரிண்டிங் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தென் வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங் இருப்பாங்க. ஃபைனலாக தான் டிஜிட்டல் போவாங்க. எதனால போவாங்கன்னா எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் நாலேஜ் பேஸ்ட் கெயின் தான். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது உங்களுக்கு மார்க்கெட் பற்றி தெரிஞ்சிடும், உங்களுக்கு நாலேஜ் வந்துடும், எல்லாமே வந்துடும். ஸோ அதனால தான் வந்து எல்லாருமே வந்து இந்த ஸ்டெப் படி போவாங்க. அதுதான் என்னோட சஜஷனுமே. ஸோ இதுதான் வந்து என்னோட ஆன்சர். அண்ட் இந்த வீடியோவில் நான் வைனல் பிரிண்டிங்கோட ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வைனல் பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிளாட்டர், டிசைன் அண்ட் ஹீட் ப்ரெஸ் மிஷின், நீங்கள் கொஞ்சம் வீடிங் பண்ணணும், அவ்வளோதான். டிஷர்ட் தேவை, வைனல் மெட்டீரியல் தேவை, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வைனல். சரிங்களா? ஸோ இது ரொம்ப மினிமல் அண்ட் சிம்பிள் ப்ராசஸாக இருக்கும். இதில் என்ன டிசைன் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைனே இல்லைனாலுமே கூகுள்லேருந்து எடுத்து அதை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. டிசைன் வந்து ஆப்ஷனல் தான். அதனால தான் வந்து நான் என்ட்ரி லெவலுக்கு வைனல் வந்து பெர்ஃபெக்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த 2 monthsல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, நிறைய கொஸ்டின் கேட்டீங்க, கால்லாம் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் இட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அண்ட் இந்த சேனலோட க்ரோத்து அகெயின் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வியூ பண்ணால் மட்டும்தான் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வியூ பண்ணுங்க. அதுதான் இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட். சரிங்களா? அண்ட் இந்த ட்ரைனிங் இன்ஃபர்மேஷன் நிறைய கேட்டீங்க. ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்ட்ரி பண்ணி அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுங்க. நான் செக் பண்ணிட்டு என்னென்ன அவைலபிலிட்டி எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம்.
ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு வைனல் பிரிண்டிங் வந்து பார்த்தீங்க, ஒரு சிங்கிள் கலர் ஹூடியில் பிரிண்ட் பண்ணுறது. ஒரு சிங்கிள் கலர் என்ட்ரி லெவலுக்கு பார்த்தீங்கன்னா வைனல் பிரிண்டிங் வந்து பெர்ஃபெக்ட் மெத்தட், சரிங்களா? பட் இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் கலர்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த பொசிஷன்லாம் வச்சு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் என்ட்ரி லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்டில், லோ மெயின்டெனன்ஸில், லோயர் ப்ராசஸ், அதாவது ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வைனல் மெத்தட் தான். ஸோ அதனால தான் நான் அதை சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வைனல் பிரிண்டிங்கோட எக்யூப்மெண்ட், இதோட மெட்டீரியல்ஸ் வேணும், ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுனா என்ன ரீச் அவுட் பண்ணுங்கள். நான் வந்து அது வந்து சப்ளை பண்ணுறோம். அண்ட் இந்த வைனல் பிரிண்டிங்கோட ஒரு டீட்டெயில் டுட்டோரியல் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து உடனே அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதில் என்ன இருக்குன்னா A to Z இந்த வைனல் பிரிண்டிங். ஸோ சாஃப்ட்வேர், அதாவது சாஃப்ட்வேரில் வந்து அது எப்படி ஒர்க் பண்ணுறது, இப்போ நான் வந்து Cameo 4ல் ஒர்க் பண்ணுறேன், அதோட சிலர் ஸ்டுடியோவில் எப்படி ஒர்க் பண்ணுறதுலேருந்து ஃபைனல் இன் ப்ராடக்ட் ஃபோல்டிங், ஒரு டிஷர்ட்டை பிரிண்ட் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணி டிஸ்பேட்ச் வைக்கிற வரைக்கும் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ வேணும்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த அகெயின் சொல்கிறேன், இந்த சேனலோட க்ரோத் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் வியூஸில் தான் இருக்குது. நிறைய வியூஸ் போது சப்ஸ்கிரிப்ஷன் கம்மியாக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வியூ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.